ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே விசிட்டிங் போக போகிறோன்னா மீன் மார்க்கெட்டுக்கு தான் போக போகிறோம். ஆமாம், நம்ம சேலத்தில் இருக்கிற ஜங்ஷனில் மீன் மார்க்கெட், அங்கே போய் மீன் வாங்கலான்னு பிளான் பண்ணி போகிறோம். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நம்ம லாக்டவுன் அப்புறமா இப்போ தான் ஒரு 1 வீக்காக மீனெல்லாம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்குது, கடல் மீனெல்லாம். அதுக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு ஏரி மீன் தான் கிடச்சிட்டு இருந்தது, அதுவுமே ரொம்ப ரேர் தான். இப்போ ஒரு வாரமாக தான் கடல் மீனெல்லாம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்குது. இப்போ எல்லா கடையுமே திறந்துட்டாங்க. நம்மளோட அந்த மார்க்கெட்டில் எல்லாம் ஓரளவுக்கு எல்லா கடையுமே ஓப்பன் ஆகிருந்தது. எல்லா மீனுமே இப்போ ஒரு 2 மாதமாக மீனே பிடிக்காதனால எல்லா மீனும் நல்ல பெரிய பெரிய சைஸ் ஆகிட்டுருக்குது. பாருங்கள், எல்லாமே பெரிய பெரிய சைஸ் மீன்லாம் நிறையா இருந்தது. இதில் அயிலை, மத்தி மீன், அப்புறம் சங்கரா மீன், அப்புறம் நெய் மீன், எல்லாமே கட்லா, லோகா, எல்லா மீனுமே இருக்குது. நமக்கு எந்த மீன் வேணுமோ பார்த்து ரேட் கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் எல்லாமே ஓரளவுக்கு ரீசனபிள் ரேட்டாக தான் இருந்தது. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனதுனால கூட்டம் கம்மியாக இருந்தது. காலையிலே எல்லாருமே மீனெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. இது நெய் மீன் சொன்னாங்க. நெய் மீன் இதுவே கொஞ்சம் கட் பண்ணி வாங்கினாலே அதுவே 2-3 கிலோ வந்துடும். எல்லாம் கட் பண்ணி தான் இருந்தது. இதில் ஷீலா மீன் கூட இருக்குது. ஷீலா மீன் அந்த முன்னாடி இருக்கிறது தான் ஷீலா மீன். அப்புறம் கடல் இறாலெல்லாம் இருந்தது. இறால் 3 சைஸ் இருந்தது. 3 வெரைட்டி ஆஃப் இறால் வச்சுருந்தாங்க. அது ஒன்றுக்கு ஒரு ரேட்டு. அப்புறம் லோகு மீன் பாருங்கள், நம்ம சின்னதாக தான் வாங்கியிருப்போம். அதெல்லாம் லோகு ரொம்ப பெருசாக இருக்குது. எல்லாம் பெருசாக இருந்தது. இப்போ பக்கத்தில் இருக்கிற எல்லாமே லோகு மீன் தான். பெருசாக இருக்கிறதெல்லாம், ரொம்ப பெருசாக இருக்கிறதெல்லாம். இந்த மீன் மிருதுலா மீன் சொன்னாங்க. என்ன மீன் கேட்டதுக்கு மிருதுலா. சரி, அது பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதை வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், பொரிக்கலாம், வறுக்கலாம் எல்லாமே சொன்னாங்க ஆஸ் யூஷுவல். அப்புறம் அது எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பார்த்தா 5 கிலோ இருந்தது. 5 கிலோ கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. 1 கிலோ 180 ரூபா சொன்னாங்க. சரி, இதையே வாங்கிடலான்னு பிளான் பண்ணி அந்த மீனே வாங்கியாச்சு. இப்போ மீன் வாங்கினோடனே அங்கே வாஷ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க, அங்கே கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் மற்ற மீனெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போகலான்ட்டு நாங்கள் எல்லா மீனையும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வந்தாச்சு. ஆல்ரெடி நிறைய மீனுங்க இருக்குது, வாஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 1 கிலோவுக்கு 30 ரூபாயை வாங்குகிறாங்க. இந்த சைடு பாருங்கள், சொரா மீன் இருக்குது, சுறா இருக்குது, அயிலை மீன் இருக்குது, அப்புறம் சங்கரா மீன் இருக்குது. எல்லாமே நல்ல பெரிய சைஸாக இருக்குது. நண்டு, கடல் நண்டெல்லாம் கூட இருக்குது. சின்ன நண்டு, பெரிய நண்டு, எல்லா சைஸு நண்டும் இருக்குது. அப்புறம் ஊளி மீன் இருக்குது பாருங்கள் இந்த சைடு. இந்த சொரா புட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அது ஐ பட்டனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஊறுகாய் போடணும்னு பிளான் பண்ணிங்கன்னா நல்ல சதை இருக்கிற மீனாக வாங்கிக்கோங்க. நெய் மீன் வாங்கலாம், இந்த மிருதுலா மீன் கூட வாங்கலாம். அப்புறம் நல்ல பெரிய மீனாக வாங்கினோன்னா அதை நம்ம கட் பண்ணி பீஸாக போட்டு ஊறுகாய் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஊறுகாயும் எப்படி, மீன் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நாங்கள் 20 நிமிஷத்துக்கு மேலே நின்றுட்டு இருந்தோம். இப்போ தான் நம்மளோட மீனே வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் முன்னாடி கொடுத்தவங்களோடதெல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், வாஷ் பண்ணுறதுக்கே அவங்க தனித்தனியாக பெரிய கத்திங்க, நல்ல ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அப்புறம் அந்த மீன் செதிலெல்லாம் எடுக்கிறதுக்கு தனியாக ஒரு கம்பி மாதிரி எல்லாமே இது தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. பெரிய மீனெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்மளால் வாஷ் பண்ண முடியாது. கத்தி பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு அவங்களோட கத்தியே. நல்லா அப்பப்போ கத்தியை ஷார்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போது நம்மளோட மீன் செதிலெலாம் எடுத்துட்டாங்க. இப்போது கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தலையே தனியாக போட்டு நம்ம குழம்பு வைக்கிற அளவுக்கு நமக்கு நிறையா வரும். இப்போ எந்த மாதிரி பீஸ் போடுறதுன்னு கேட்குறாங்க. அப்போது பெரிய மீனாக இருக்கிறதுனால 2ஆக கட் பண்ணிட்டாங்க. மீனை கட் பண்ணிவிட்டு சின்னதாக பீஸ் போடுறாங்க. இது நல்லா பெரிய மீனாக இருக்கிறனால 5 kg பக்கம் இருக்கனால இந்த மீனை ஊறுகாய்க்கு கொஞ்சம், பின்ன குழம்புக்கு கொஞ்சம், பொரியலுக்கு தலையெல்லாம் போட்டு குழம்பு அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய ஃபேமிலினா இது கரெக்டாக இருக்கும். இதோட சின்ன ஃபேமிலியாக இருந்தால் நம்ம கொஞ்சம் கம்மியாகவே வாங்கிக்கலாம். இதில் நல்லா சூப்பராக பீஸ் போடுறாங்க பாருங்கள், எப்படி பீஸ் போட்டாங்க பாருங்கள். நல்லா பிஸ்கட் மாதிரி சின்னதாக அழகாக பீஸ் போட்டாங்க. இப்போ 1 கிலோவுக்கு 30 ரூபா வாங்கினாங்க. இப்போ இது 5 கிலோ இருக்கனால 120 ரூபாய்க்கு மேலே கேட்டாங்க. நான் 110 ரூபா தான் கொடுத்தேன். நல்லா பீஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம பீஸ் போட்ட மீனெல்லாம் வாங்கியாச்சு. அவ்வளோதான், கிளம்பலான்ட்டு ரெடி ஆகிட்டோம்.
உங்களுக்கு இந்த மீனோட குழம்பு, மீன் பொரியல், அப்புறம் வந்துட்டு மீன் ஊறுகாய் இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது பக்கத்துலேயே வந்துட்டு இந்த மண்பானை கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் சும்மா ஒரு விசிட் போனோம். ஆனால் எல்லாமே பயங்கர ரேட்டாக இருந்தது. அந்த கீழே இருக்க உருளி மாதிரி இருக்கிற பாத்திரமே 600 ரூபா சொன்னாங்க. அப்புறம் நம்ம டீ குடிக்கிற கப்பு, மோர் குடிக்கிறது, வாட்டர் பாட்டில் எல்லா ஐட்டமுமே இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.